வெல்கம் டு வின்சி சமையல். இந்த சேனலை புதுசா விசிட் பண்றவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆல்ன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வீட்லயே பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாம். நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேங்க. வெல்லத்தை நம்ம பேன்ல போட்டுட்டு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலக்கி விடலாங்க. இந்த வெல்லம் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. வெல்லம் கரைஞ்சி வர வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கலாங்க. பாருங்க, நம்மளுக்கு வெல்லம் கரைஞ்சி வந்துடுச்சு. இதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன் நம்ம இந்த மாதிரி செய்யறோம்னா, வெல்லத்துல கல் இருக்கும், டஸ்ட் இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டு செஞ்சா நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் இது. நம்ம எந்த கப்ல வெல்லம் எடுத்தோமோ அதே கப்புலங்க நான் 3 கப் அளவு பொரி எடுத்துக்கிறேங்க. நம்ம பொரி எடுத்து ஒரு கடாயில போட்டுக்கலாம். 3 கப் பொரிங்க, 1 கப் வெல்லம், 3 கப் பொரிங்க. நம்ம அதே பேன் வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளை கரைச்சலை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க. இதனால நம்மளுக்கு கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் 1/4 டீஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்த்துக்கிறேங்க. சுக்கு பவுடர் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. பாருங்க, நல்லா கொதிச்சு வருதுங்க. நம்ம இது இப்ப நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்மளுக்கு இப்போ வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு செக் பண்ணிக்கலாங்க. ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில ஒரு டிராப் விடலாங்க. பாருங்க, வெள்ளைப்பாகு விட்டோன்னு அது நிக்கல, கரைஞ்சிடுச்சுங்க. இன்னும் நம்மளுக்கு பாகு ரெடி ஆகலங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் பாகுவை நல்லா சூடு பண்ணி எடுக்கலாங்க. நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம இன்னொரு டைம் செக் பண்ணலாங்க, பாகு ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. பாருங்க, ஒரு டிராப் இட்டு ஒரே இடத்துல நிக்குது பாருங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அது கையில் எடுத்தாலும் வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல வரும்போது நம்மளுக்கு பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. வெள்ளை பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொரியில இந்த பாகுவை எல்லாத்தையும் ஊத்தி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்து அதுல எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாச்சும் தடவி விட்டுக்கலாங்க. கைக்கும் நம்ம கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் கைக்கும் நல்லா போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அந்த பொரி உருண்டை பிடிக்கும் போது மிதமான சூட்ல இருக்கும்போது நம்ம எடுத்து இந்த மாதிரி உருண்டை எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்க, நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு பொரி உருண்டை எடுத்து இந்த மாதிரி உருண்டை எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்க, சூப்பரான பொரி உருண்டை வந்தாச்சு. இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உருண்டை எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியான பொரி உருண்டைங்க இது. எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.